நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சார் வணக்கம் சார். ஏய் வாடா. என்ன நைட் ஸ்டடிக்கு நீ மட்டும் சீக்கிரம் வந்துட்டியே? என்னடா? நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் சார். சொல்லு. நீங்கள் திருத்துங்க சார், நான் அப்புறமா சொல்கிறேன். அதை அப்புறம் நிறுத்திக்கலாம். என்னன்னு சொல்லு. நீங்கள் சாப்பிட்டீங்களா சார்? நான் சாப்பிட்றதெல்லாம் இருக்கட்டும்டா. நீ சொல்ல வந்ததை சொல்லு. ஏதாவது வேணுமா? இல்லை சார். சரி, ராத்திரி முழிச்சு படிக்கிறது கஷ்டமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். ஸ்கூல் 4 மணிக்கு விடுது. போய் நல்லா விளையாடு, குளிச்சுட்டு நைட்டு சாப்பிடு. 2 மணி நேரம் படிக்க போற, அவ்வளோதானே? ராத்திரி முழிக்கிறது கஷ்டமா இருந்தா 7 மணிக்கு வீட்டில் உட்காந்து படி. முழிக்கிறதுலாம் கஷ்டமே இல்லை சார். அப்புறம் படிக்கிறது தான் சார் கஷ்டமாக இருக்குது. ஏடா பிரச்சனை உனக்கு? எனக்கு படிப்பு வரல சார். என்னால உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் சார். ஏய் ஏய் கைபா சே அழாதடா. எனக்கு வரவே மாட்டேங்குது சார். நான் வேணா இந்த ஸ்கூல்ல விட்டு போயிடுவேன் சார். ஏய் லூசாடா நீ? பாரு, எதுவுமே கஷ்டம் இல்லடா. கத்துக்கிட்டா எல்லாமே ஈஸி தானே. இங்க வா சார். வாடா. இங்க நீச்சல் தெரியுமா உனக்கு? தெரியும் சார். நீச்சல் கத்துக்கிறப்ப தண்ணிக்குள்ள முங்கிருக்கியா இல்லையா? ம். நீச்சல் உனக்கு வரவே வராதுன்னு முதல்ல நினைச்சிருப்பீல. ஆமா சார். அப்புறம் எப்படி அவ்வளவு அழகா நீச்சல் அடிக்கிற? தினமும் நல்லா பிராக்டிஸ் பண்றேன் சார். டேய், படிப்பு அதே மாதிரி தான்டா. நல்லா பிராக்டிஸ் பண்ணு. ஆர்வம் இருக்குல்ல, அவ்வளவுதான். டெய்லி பிராக்டிஸ் பண்ணு. சார் உன் கூட இருக்கல. சரி சார். நீச்சல் மாதிரி உங்களுக்கு எப்படி படிக்கிறதுன்னு நான் கத்து தரேன். இங்க பாரு, 100 மார்க்லாம் நம்மளுக்கு வேண்டாம்டா. அதை வேற ஒன்னாவது வாங்கிட்டு போட்டு நம்ம 40 மார்க் வாங்க மாட்டோமா? வாங்க மாட்டோமா? வாங்குவோம் சார். அவ்வளவுதான். நீ வாங்குற, சாரு வாங்க வைக்கிறேன். இதுக்கு போய் யாராவது அழுவாங்களா? அழுமுச்சு 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 அழுமுச்சு. ஸ்டாலின் சார் சொல்றபடி செய்யணும். ஓகே சார். ஹலோ ஹலோ இல்ல, இப்ப கையாட்டினே அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன சார் நிஜமாவே புரியலையா? பிஸ் பண்ண சார். அத சொல்லணும்ல சார். காலையிலேயே கலாய்க்காதீங்க. உடனே முறைக்காதீங்க. ஏன் டென்ஷன் ஆகுற? இந்த பாரு, வர வர உனக்கு நகைச்சுவை உணர்வு குறைஞ்சுக்கிட்டே போகுது. இப்படி எல்லாம் பண்ண பிரச்சனை ஆகி லிவர் எல்லாம் கெட்டு போயிடும். உங்களுக்கு அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டே இருக்கு. ஜாஸ்தியானாலும் பிரச்சனை தான், பாத்துக்கோங்க. ஏட்டிக்கு போட்டியா பிரமாதமா பேசுறையா. பட்டிமன்ற உலகில உனக்கு தனியான இடம் இருக்கியா? ஆமா, நான் இல்லாத நேரத்துல நீ ரொம்ப ஆடிட்டியாமே. என்ன சார் சொல்றீங்க? இல்லப்பா, என் சேர்ல வந்து உட்கார்ந்தேன், அது ரொம்ப ஆட்டம் கண்டு இருந்தது. நான் இல்லாத 1 வார காலத்துக்கும் நீதானே உட்கார்ந்து ஆடி இருப்ப அந்த எச்எம் சேர்ல. இப்போ ஆட்டம் எல்லாம் அடங்கி இருக்குமே. முதல்ல நீங்க அடங்குங்க சார். ஆகஸ்ட் 15 வருது தெரியும்ல? தெரியும், வரட்டும். அன்னைக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கம் போல காலையில எந்திரிச்சு குளிச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு வெள்ளை சட்டை போட்டு அதுல தேசிய கொடிய குத்தி. என்னையா நீங்க தினம் பல்லு விளக்குவீங்க, காலை கடன் கழிப்பீங்க, எனக்கு தேவையில்லை. ஆகஸ்ட் 15 என்ன? யோ, இது எனக்கு தெரியாதா? தெரியுது இல்ல சார், என்னன்னு சொல்லுங்க. சுதந்திர தினம்னா ரிபப்ளிக் டேயா? இது கூடவா தெரியாது? ஸ்கூல் விளங்கிரும் போங்க. இண்டிபெண்டன்ஸ் டேயா? இண்டிபெண்டன்ஸ் டேக்கும் ரிபப்ளிக் டேக்கும் வித்தியாசம் தெரியாத ஒரு எச்எம். அவரை நம்பி 50 வாத்தியாரு 500 ஸ்டூடெண்ட்ஸ் விளங்கிரும் ஸ்கூலு. இல்லையா, ரெண்டுக்குமே கொடியேத்தி சாக்லேட் கொடுப்போமா? அதான் ஒரு சின்ன குழப்பம். தமிழ்ல கரெக்டா சொல்லுவேன், இங்கிலீஷ்ல தான் அப்பப்ப குழப்பம். சரி, ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் சொல்லுங்க பாப்போம். சுதந்திர தினத்துக்கு சிஎம் கொடியேத்துவாங்க, குடியரசு தினத்துக்கு கவர்னர் கொடியேத்துவாரு. அவ்வளவுதான். இதுதான் உங்களுக்கு தெரிஞ்ச வித்தியாசம் இல்ல? யோ, இது சுதந்திரம் வாங்கின நாள், அது குடியரசு ஆன நாள். குடியரசுனா என்ன? குடியரசுன்னா ஆப்ஷன் கொடு. என்ன ஆப்ஷன்? ஹெல்ப் லைன். என்ன ஹெல்ப் லைன் சார்? போன் ஃப்ரெண்ட். அதாவது என் ஃப்ரெண்டுக்கு போன் பண்ணி ஆன்சரை தெரிஞ்சுக்கிறேன். அப்படித்தான் கேட்டு சொல்லுங்க பாப்போம். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ற புத்திசாலி ஃப்ரெண்ட் யாருன்னு நானும் பாக்குறேன். இருக்காயா? இருக்கான்.
ஆஹா, பயங்கரமான புத்திசாலி இருக்கான். சமயத்துக்கு அது உதவுமா தெரியல, பாப்போம். சார் ஒரு நிமிஷம். ஹலோ அழகு, குடியரசுன்னா என்னப்பா? நான் சார். ஜோக் அடிச்சா சரியா, மறுபடியும் டென்ஷன் ஆகுறியே. சரி, உங்களோட எனக்கு என்ன கேள்வி பதில் விளையாட்டு. சுதந்திர தினத்துக்கு என்ன பண்ண போறீங்க? வழக்கமா நாம ஸ்வீட் தான் கொடுப்போம். இந்த தடவை ஒரு மாறுதலுக்காக பொங்கல், வடை, பாயசம் எல்லாம் கொடுக்கலாமா? அதை கேட்கல சார். ஆ. சுதந்திர தினத்துக்கு யாரை கெஸ்டா கூப்பிட போறீங்க, என்னென்ன நிகழ்ச்சி நடத்த போறீங்கன்னு டீடைல்ஸ் எனக்கு தெரிஞ்சாகணும் சார். யோ, இங்க நான் ஏச்சமா நீ ஏச்சமா? நீ என்னைய கேள்வி எல்லாம் கேக்குற? நானும் எச்சம் தான். ஏக எச்சம். என்னென்ன நிகழ்ச்சி நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். ஆமா, பெரிய ஏச்சம். காக்கா மேல இருந்து போட்டா அது கூட ஏச்சம் தான். அதுக்கு ஏச்சம், நீ ஏச்சம். யோ யோ, நீ வேணா ஸ்டாலின் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கியா? அதெல்லாம் முடியாது சார். நீங்களே அவன் என்ன பண்ண போறான்னு கேட்டு சொல்லுங்க. சரி, கேட்டு சொல்றேன். அந்த 7C பயல நம்பி வெளிய இருந்து கெஸ்ட் வர நிகழ்ச்சி அவன்கிட்ட ஒப்படைச்சிருக்கீங்க. உருப்பட்ட மாதிரி தான். யோ, அதெல்லாம் பண்ணிடுவானுங்க ஐயா. கிழிச்சாங்க. கிழிப்பானுங்க ஐயா. விட்டு கிளி கிளின்னு கிழிக்கத்தான் போறாங்க, நீ பார்க்கத்தான் போற. சுதந்திர தினம் முடிஞ்சு 4 நாள்ல டிஓ இன்ஸ்பெக்ஷன். அவனுக்கு தேற சான்ஸே இல்ல. சுப்பு, நல்லதா யோசிக்கியா? அவன் யாரு? என் மாமனா மச்சானா? அவனுக்கு ஏன் சார் நான் நல்லது நினைக்கணும்? யோ, அவனுக்கு நல்லது யோசிக்க சொல்லலையா. அவன் சொதப்புனா ஸ்கூல் பேரு சேர்ந்து தானையா சொதப்பும். ஸ்கூலுக்கு நல்லது யோசிக்கியா. சம்பளம் வாங்கல. நீங்க யோசிச்சீங்களா? யோசிச்சிருந்தா இதை அவன்கிட்ட கொடுத்துருக்கவே கூடாது. கொடுத்துட்டு குத்துதே குடையுதுன்னா யார் என்ன செய்ய முடியும்? போக வேண்டியதுதான். சரியான வில்லையா நீ. நான் வில்லனாவே இருக்கிறேன். ஆனா உங்கள மாதிரியும் ஸ்டாலின் மாதிரியும் லூஸ் இல்ல சார் நானு. அழகோ, அந்த 7C பயல் நம்புற ஸ்டாலின் ஒரு முட்டாள். அவன் நம்புற நீங்க அதோட பெரிய மூ. நான் முட்டாளா? அதேதான். யோ, உனக்கு என்னையா வேணும்? நிகழ்ச்சி நிரல் யார் என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரிஞ்சாகணும். தர்றையா. ஸ்டாலின் கிட்ட பேசிட்டு இன்னைக்கு ஈவினிங் கூட தர்றேன், போதுமா? நீ கிளம்பு. யோ, உனக்கு பயந்தெல்லாம் இதை நான் தர்றேன்னு சொல்லல. நம்பிட்டேன் சார், நம்பிட்டேன். யோ, உங்ககிட்ட எல்லாம் எனக்கு பயமெல்லாம் கிடையாதுயா. ஓகே ஓகே. யோ அழகு, லிஸ்ட் லிஸ்ட். ஸ்டாலின், ஏதாவது பண்ணி உன் மானத்தை காப்பாத்தியா. என் மானத்தை காப்பாத்தியா. நம்ம மானத்தை காப்பாத்தியா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். யோ குருவி, பாரிய அதிசயத்தை. 7C பசங்க எவ்வளவு அக்கறையா படிக்கிறானுங்க. ஆமாம் சார், பயங்கர அதிசயமாகுது சார். எப்படியா இதெல்லாம்? எல்லாம் நம்ம ஸ்டாலின் சார் ஏத்தி வச்ச விளக்கு சார். அதான் கொழுந்து விட்டு எரியுது. இப்படி ஒரு மாற்றம் வரும்னு நான் நினைக்கவே இல்லை குருவி. அதுவும் இவ்வளவு சீக்கிரம். என்னமா படிக்கிறானுங்க. இத பார்த்து என் கண்ணே கலக்குதியா. சுண்ணாம்பு தாலியா ஓவரா ஃபீல் பண்ணி கண்ணீர்றானே. நாமளும் சும்மா இருந்தா வேலைக்கு ஆகுமா? பதிலுக்கு நம்மளும் புரிஞ்சு விட்டுருவோம். நீ ஏன் அழுகுற? நீங்க அழுவும் போது நான் மட்டும் எப்படி சார் அழுவாம இருக்க முடியும்? நான் ஏன் அழுகுறேன்னு உனக்கு தெரியுமா? ஆனந்த கண்ணீர் தானே. ரொம்ப சந்தோஷமா இருக்கியா? போய் அவனுகிட்ட 2 நல்ல வார்த்தை சொல்லலாம் வா. குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா படிக்கிறீங்க? பாடம் படிக்கிறேன் சார். நான் சொல்லல. டேய், ரொம்ப வருஷமா படிக்காம இருந்துட்டு திடீர்னு படிச்சா மத்தவங்களுக்கு சந்தேகம் வந்துரும்டா. அதனால டவுட் இருந்தா கேளுடா. கேட்கலாமா சார்? நடந்துனா பச்சா நல்லதா இல்ல உட்கார்ந்து பச்சா நல்லதா? எப்படி வேணாலும் படிக்கலாம், ஆனா படிக்கணும். எனக்கு ஒரு சந்தேகம் சார். கேளு. வாய் விட்டு பச்சா நல்லதா வாய்க்குள்ளேயே பச்சா நல்லதா சார்? வாயால தான் படிக்கணும், ஆனா பல்லுபடாம படிக்கணும். சார் கடைசியா ஒரே ஒரு சந்தேகம் சார். பாத்தியா குருவி, பசங்க கேள்வி கணையா வீசுறாங்க. நீ கேளுப்பா. ஸ்கூலுக்கு வந்து படிச்சா நல்லதா இல்ல வீட்ல இருந்தே படிச்சா நல்லதா சார்? அதுதானே பார்த்தேன். 7Cயா கொக்கா. நீங்களாவது மாறுறதாவது. ஏண்டா வரும்போது ஏதோ சீரியஸா படிக்கிற மாதிரி இருந்துச்சு. என்னடா படிக்கிறீங்க? காட்டுங்கடா காட்டுங்கடா காட்டுங்கடா. காட்டுங்கடா.
டேய் என்னடா இது எல்லாம் வெள்ளத்தாளா இருக்கு? அப்புறம் என்னடா படிச்சீங்க? நாங்க படிக்கல சார், படிக்கிற மாதிரி நடிச்சோம். நடிச்சீங்களா? ஆமா சார், அப்பதானே மத்த கிளாஸ் பசங்களுக்கு எங்களை பார்த்தா பயம் வரும். டேய் அதெல்லாம் உங்களுக்கு வருதுடா, ஆனா படிப்பு தானே உங்களுக்கு வர மாட்டேங்குது. அந்த இமேஜை மாத்ததான் சார் இந்த நடிப்பு. பாத்தீங்களா, நீங்களே நம்பிட்டீங்க. ஏய் நம்புறதா ஆனந்த கண்ணீர்லாம் வேற விட்டாரா? அப்படியா சார்? ஏய் டேய் உங்களை திருத்துறதுக்கு ஒரு ஸ்டாலின் இல்லடா, 1000 ஸ்டாலின் வந்தாலும் முடியாது. ஏன் மகாத்மாவே மறுபடியும் பிறந்து வந்தாலும் உங்களை மாத்தவே முடியாது. போங்கடா. வணக்கம் சார். வணக்கம் சார். வாங்க வாங்க வாங்க. தமிழே, முத்தமிழே, வணக்கம் வணக்கம். சார் என்ன சார் நீங்க? கிரகௌரினா என்ன அர்த்தம்னு அகராதியில பார்த்தேன். எரிமலைன்னு போட்டிருக்கியா? போன வாரம் தான் மாத்தினாங்களாம். ரொம்ப ஓட்டாதீங்க சார். தென்னகத்து அலெக்சாண்டர், வீரவநல்லூர் தந்த நெப்போலியன், நெல்லை தந்த பிள்ளை, கலங்காத கார்மேகம், இப்படி எல்லாம் உன்னை வாகையடி முக்கில பேசிக்கிறாங்கயா. சார் போங்க சார். அட நிஜமாயா? அந்த சுண்ணாம்பு தலையன் 7th கிளாஸுக்கு போயே திருன்னு மிரட்டினப்போ நான் போக முடியாதுன்னு சொல்லி சிங்கம் மாதிரி கர்ஜனை எல்லாம் செஞ்சியாமே. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். ஏன் ஸ்டாலினுக்கு மட்டும் தான் கோவம் வரும், நமக்கு வராதா? கரெக்ட். தமிழுக்கு கோபம் வந்தா என்ன நடக்கும்னு இந்த உலகத்துக்கு தெரிஞ்சிருக்கும்ல. தமிழோட விளையாடுறவங்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல பாடமா இருக்கும். தமிழ் அதுவும் இல்லாம இந்த விஷயத்துல நீங்க சப்போர்ட் பண்ணி தெரியும் சார். ஏன் அப்படி? எதிரிக்கு எதிரி நண்பன் கான்செப்ட் தான். ஓ, இதுல இப்படி ஒரு அரசியல் வேறயா? அப்படிதானே சார்? ஆமா ஆமா, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அந்த சுண்ணாம்பு தலைய வேட்டிய உருவன்றது என்னோட ரொம்ப நாள் ஆசையா. கரெக்டா பார்த்து வச்சுங்கய்யா உனக்கு ஆப்பு. அந்த ஸ்டாலின் இருக்கணும் இல்ல நாங்க இருக்கணும்னு தெளிவா சொல்லிட்டோம். அவன் எடுக்கிற கிளாஸுக்கு நாங்க பாடம் எடுக்க மாட்டோம் முடிவா சொல்லிட்டோம். அவன் விம்பி பிடிச்சவனாச்சையா. என்ன பண்றான்? அவனால முடியல சார். எல்லா சப்ஜெக்டையும் அவன் ஒருத்தனே எடுத்தாகணும், கதறான் சார். கதறட்டும் கதறட்டும், எல்லாரும் டீ ராஜேந்தர் ஆக முடியுமா? ராத்திரி எல்லாம் நைட் ஸ்டடின்னு போட்டு பசங்களை கொல்றான் சார். அப்படியா? அவன் தலைகீழ நின்னாலும் இந்த பசங்களை ஒண்ணும் பண்ண முடியாதுயா. சார் இன்னொரு விஷயம், எஸ்ஆர் டீச்சர்ட்ட கண்டிப்பா சொல்லிட்டேன் அவன் கிளாஸுக்கு பாடம் எடுக்க கூடாதுன்னு. என்னையா சொல்ற? அவங்களும் ஸ்டாலின் ஃப்ரெண்ட் ஆச்சே, அவங்க எப்படி ஒத்துக்கிட்டாங்க? ஸ்டாலினா இல்ல மொத்த கிளாஸான்னு யோசிச்சுங்கன்னு சொன்னேன், அவங்க வழிக்கு வந்துட்டாங்க சார். யோ தமிழ், நீ யார வேணா மிரட்டு, ஆனா அவங்கள மட்டும் மிரட்டாதயா. சார் அவங்க உங்க ஆளுன்னு எனக்கு தெரியும் சார். என்னது? இல்ல சார், அவங்க உங்க ஃப்ரெண்டுன்னு. என்னய்யா இங்கிலீஷ்ல ஃப்ரெண்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு தமிழ்ல ஏதோ அழகா சொன்னீங்கய்யா. இல்ல சார், அவங்க உங்க ஆளுன்னு. உனக்கும் தெரிஞ்சிருச்சா? ஆமா சார், மொத்த ஸ்கூலுக்கும் ஓரளவுக்கு. அந்த பொண்ணுக்கு அது தெரியல சார். ஏன் சார் நீங்க சொல்லல? என்ன? ஒண்ணும் இல்ல சார். அப்புறம் சத்தம் இல்லாம இன்னொரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, உனக்கு தெரியுமா? என்ன சார்? அந்த ஸ்டாலின் 7th பயிரில் வச்சு சுதந்திர தின விழா ஏற்பாடுகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காயா. அதான் தெரியுமா சார்? யோ தெரிஞ்சுமையா நீ சும்மா இருக்க? அதனாலதான் சார் பாய்காட் பண்ணலாம்னு இருக்கேன். ஐயோ, நீ சுதந்திர தின விழாவை பாய்காட் பண்ணா உன்னை தேச துறைக்குன்னு உள்ள தூக்கி போட்டுற போறாங்க ஐயா. அப்படியா? வேற என்ன சார் பண்ணலாம்? ஏதாவது பண்ணணும், ஆனா சந்தேகம் வராம எப்படி பண்ணணும் தான் நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமா சார், அவன் டிஓ இன்ஸ்பெக்ஷன்ல எப்படியும் காலி ஆயிருவான். இதுவும் நடக்கலனா அவன் கதை மொத்தமா முடிஞ்சிரும். என்ன பண்ணா இந்த விழா நிக்கும்? சார் இது ஓகேவா? யோ தமிழ், கொஞ்சம் சீரியஸ் ஏதாவது யோசியா. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்ன பண்ணலாம்? ஏதாவது பிரச்சனை சார்? என்ன பிரச்சனை? பிடி பீரியட் நடக்கும் போது எங்க 4 பேரை மட்டும் தனியா கூப்பிட்டீங்களே, அதான் கேட்டேன். டேய் கூப்பிட்டு விட்டாலே ஏதாவது பிரச்சனை நினைச்சுக்குவீங்களா? அப்ப இல்லையா சார்? பிரச்சனை தான், ஆனா அதுக்கு உங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஒரு பொது பிரச்சனை, அதுக்கு உங்களோட உதவி தேவைப்படுது. சொல்லுங்க சார், அடிச்சு தூள் கலப்புறேன். என்னடா பண்ணுவீங்க? அழகன் வீட்டு சவுத்துல அழகன் ஒளிகன் எழுதி போடுவா சார். ஆட பாவி. தமிழைய சைக்கிளை இன்னொரு பிரிச்சு கோத்துருவா சார். டேய் தீவிரவாதியாடா நீங்க. ஒண்ணு ஆணியே புடுங்க வேணாம் சார். உண்டிவில சூப்பர் அடிப்பு சார். பல்ப் ஏதாவது உடைக்கணுமா சார்? சார் ஹெச்எம் ரூம்ல இருந்து சீல் ஏதாச்சும் எத்தனாட்டா சார்? என்ன வேணும்னு சொல்லுங்க சார், கில்லி மாதிரி ரெடி பண்றோம். என்ன கிருமி, நீ என்ன செய்வ? எல்லாமே பண்ணுவேன் சார். இவங்க சத்தமா பண்ணுவாங்க, நான் சைலண்டா பண்ணிடுவேன் சார். நீங்கள் பார்த்துக்
கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன வேணும்னு சொல்லுங்க சார், கில்லி மாதிரி ரெடி பண்றோம். என்ன கிருமி, நீ என்ன செய்வ? எல்லாமே பண்ணுவேன் சார். இவங்க சத்தமா பண்ணுவாங்க, நான் சைலண்டா பண்ணிடுவேன் சார். இத எத்தனை வருஷம் பண்ணிட்டு இருந்திருக்கீங்க? இன்னும் நிறைய இருக்கு சார். டேய், அப்ப உருப்படியா ஒண்ணுமே பண்ணதில்லை நீங்க. என்னோட பிரச்சனையே வேற. என்னது சார்? இல்ல, சுதந்திர தின விழா வருது. ஆமா சார், புதன்கிழமை. இந்த வருஷம் சுதந்திர தின விழாவை 7C தான் நடத்த போகுது. சூப்பர் சார். கொடி ஏத்துறது, முட்டாய் கொடுக்கறது, மேடை, இதெல்லாம் பாத்துக்கணுமா சார்? இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் சார் ஆட்டம் பாட்டம் நாடகம் இதெல்லாம் நாங்க தானே சார்? நீங்க தான்டா, நீங்க தான் சுதந்திர தின விழா கமிட்டி. அப்படின்னா? ஏய், ஆர்கனைசர்ரா. ஒன்னும் புரியலையே சார். நிகழ்ச்சி பொறுப்பாளர்கள். அப்படியா? தேங்க்ஸ் சார். ஏன் சார் எங்களே போய் தெரிஞ்சிருக்கீங்க? ஏய், நீங்க தான்டா கிளாஸ்ல பொறுப்பான பசங்க. அப்படியா சார்? டேய், அவங்க இன்ஸ்பெக்ஷனுக்கு ரெடி ஆகட்டும், நீங்க இண்டிபெண்டன்ஸ் டேக்கு ரெடி ஆகுங்க. எஸ் சார். சரி, இப்ப சொல்லுங்க, யார் யாரு என்ன பண்ண போறாங்க? நீ ஏதாவது பண்ண போறடா? பண்ணணும்டா, ஏதாவது பண்ணணும். என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியலையே. சரி, இறை வணக்கம் யார் பாடுவாங்க? இசை சார். இசையா? ஆமா சார், சூப்பரா பாடுவா சார். சாவித்ரி மேடம் கூட அவ பாட்டு கேட்டு நல்லா தூங்குவாங்க சார். அட பாவி. ஒரு நாள் தூங்குறப்ப கரஸ்பாண்டன்ட் பாத்துட்டாரு சார். அங்க வேலையே போயிடுச்சு சார். ஏடா அவ்வளவு பெரிய பாடையா அது? சரி, இறை வணக்கம் பாட இசை. சரி, இந்தியாவை பத்தி யாரு பேச போறா? வாட்டர் டேங்க் சார். அவ ஏற்கனவே பேச்சு பட்டியல பேச முடியாம அழுதுட்டா சார். இன்னொரு வாட்டி சான்ஸ் கொடுத்தா நல்லா பேசுவா சார். குட், கரெக்டா தான் யோசிக்கிற. டான்ஸ்னா கேபி தான் சார். எஸ், கேபி டான்ஸ் தான். இதுலயும் யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லடா. சார் அம்மனேசம் பாரத மாதா வச்சிடலாம். டப்பா சூப்பரா பண்ணுங்க சார். சரி, அவதான் பாரத மாதா. சரி, நீ என்ன பண்ண போற? கைவாம் சூப்பரா டான்ஸ் ஆடுவாங்க சார். என்ன ஆட்டம்? குத்தாட்டம் சார். டேய், சுதந்திர தின விழாவுக்கு குத்தாட்டம்லாம் ஆடக்கூடாதுடா. சார் புலிவேசம் நல்லா ஆடுவோம் சார். இது ஓகே. அண்ணாத்த ஆடுறான் பாட்டுக்கெல்லாம் வீட்டாண்ட டான்ஸ் ஆடுவோம் சார். அதெல்லாம் வேணாம், நான் ஏதாவது ஒரு கிராமிய மியூசிக்கா பண்ணி தரேன். ரொம்ப ஃபீலிங்ஸா இருக்குமா சார்? என்னது ஃபீலிங் சார்? இருக்கு இருக்கு. நீ என்ன பண்ண போற கிருமி? வருஷம் நான் தான் சார் அங்க சங்கத்துல நெருமாமா வேஷம் போடுவேன். ஓகே, முன்னல் நீயே காந்தி தாத்தா வேஷம் போடுவா சார். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். ஓடு, ஒருத்தமா இருந்தா ஓகே தான். பொட்டல நீடா எதனா டிராமால பின்னாடி போடுங்க சார். போடுறேன், உன் முதுகுல போடுறேன். சரிடா, சாயந்தரம் கிளாஸ் முடிஞ்சோடனே எல்லாத்தையும் இருக்க சொல்லுங்க, ஒரு முடிவு பண்ணிடலாம். அப்புறம் குருவிட்ட போய் இந்த ஃபங்க்ஷனுக்கு மைக் செட்டு, சாமியானம் இதுக்கெல்லாம் எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்டு சொல்றியா? சரி, நீ கிளம்புங்க. என்னடா நாம கலக்கிறோம் சார். கலக்கலாம்.